எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எனக்காக நீயும், உனக்காக நானும், எனக்காக நீயும், உனக்காக நானும் வாழ்கின்ற வாழ்வே சுகம்தானே பாபா. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. உயர்வாக என்னை உயர்வாக என்னை மாற்ற வந்த பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எனக்காக வரங்கள், எனக்காக வரங்கள் வாரி வழங்கும் பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. உன்னோடு வருவேன், உன்னோடு வருவேன் அன்பான பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா.
பாபா நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே இது வந்த போதும் கலங்காமல் வைத்தாய் ஆசானாய் இருந்தே அனைத்தும் சொல்லிக் கொடுத்தாய் மாயாவை எதிர்த்தே பயந்தோடச் செய்தாய் மாயாவை எதிர்த்தே பயந்தோடச் செய்தாய் தைரியம் இருந்தாலே நீ அங்கே இருப்பாய் துணை எனக்கு பாபா நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே அகங்கார பேயை நெருங்காமல் தடுத்தாய் அழிகின்ற தேகத்தை நான் தீண்ட தடுத்தாய் ஆனி ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி शांति अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा तुम हो कौन कहाँ से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் நம்முடைய செய்யக்கூடிய சேவை எப்படி செய்யணும், அநேகருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அளவுக்கு நம்ம சேவை செய்யணும். எப்போ சேவையின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? சேவை நாம் எந்த ஒரு மனப்பாங்கோடு செய்கிறோங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. சேவை செய்கிறது பெருசில்லை, நம்ம எந்த விதமான கண்ணோட்டத்தோடு செய்கிறோம். இது யாருடைய சேவை? இந்த சேவை நான் செய்கிறதுனால என்ன எனக்கு பிராப்தி பல பிறவியில் கிடைக்கிது? அதை புரிஞ்சுட்டு நம்ம எவ்விதமான சுயநலம் இல்லாமல் உண்மையான மனதோடு சேவை செய்யும்போது தான் ஆசீர்வாதங்கிறது நம்ம பெற முடியும். பெயருக்காக, புகழுக்காக, மற்றவர்களுக்காக இல்லை வெளிப்படையாக காட்டுறதுக்காக, ஷோ பண்ணுறதுக்காகலாம் நம்ம சேவை செய்யக்கூடாது. சச்சி தில் சே சேவா கர்னா, உண்மையான உள்ளத்தோட பாபா சேவை செய்யுங்கிறார். மேலும் இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே ராவண வழியில் தான் நடக்கிறாங்க. ராவண வழிங்கிறது பொய்யான வழி. நாம் இத்தனை பிறவிகளாக பொய்யான வழியில் நடந்துட்டு இருந்தோம். இப்போ பாபா சத்தியமான பாபா கிடைச்சிட்டாரு, சத்தியமான பாதை காட்டுறார். அந்த பாபா காட்டக்கூடிய பாதையில் ஸ்ரீமத் பிரகாரம் நான் எவ்வளோ நடக்கிறேன். ஸோ ஸ்ரீமத் பிரகாரம் நம்ம நடக்கும்போது தான் பாபாவுடைய வழின்னு அர்த்தம். இல்லைன்னா ராவண வழி பொய்யான வழியாக மாறிடும். நாம் இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலுமே துக்கம் நிறைஞ்சிருக்கு. காரணம் ராவண வழியில் நடக்கக்கூடிய காரணத்தினால்தான் துக்கத்தடைகிறாங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு பாபா வழி பிரகாரம் நடக்கணும். முழு தூய்மையான ஆத்மாவாக இருக்கணும். நம்முடைய நடத்தைகள் தெய்வீக குணங்கள் உள்ளதாக இருக்கணும். எந்த அசுர நடத்தைகள் நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கேன்னு நாமே செக் பண்ணோம். 3/10/2024. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபன் முரளி. मीठे बच्चे रावण की कायदा है असुरमद. இனிமையான குழந்தைகளே, ராவணனுடைய விதிமுறை வழிமுறை அசுர வழி. ஜூட் போல்னா பாக்கா காய்தா ஸ்ரீமத் சச்சு போல்னா. ராவனுடைய அசுர வழி என்ன சொல்லுது? பொய் சொல்லணும்னு சொல்லுது. பாபாவுடைய விதிமுறை என்ன? ஸ்ரீமத் படி நடக்கணும், சத்தியம் பேசணும். கேள்வி: किन बातों का विचार कर बच्चों को आश्चर्य कानी चाहिए? எந்த விஷயங்களை நாம் சிந்தனை செய்து குழந்தைகளாகிய நாம் ஆச்சரியப்பட வேண்டும்? எந்த விஷயங்களை நம்ம நினைச்சா ஆச்சரியம் ஏற்படும்? பதில்: कैसे बेहद का वंडरफुल नाटक. எப்படிப்பட்ட விசித்திரமான எல்லையற்ற நாடகமாக இருக்கின்றது. जो फ्यूचर्स जो एक्ट सेकंड बाई सेकंड पास हुआ वह फिर हूबहू रिपीट होगा. எந்த விதமான தோற்றம், எந்த விதமான செயல்கள் செகண்ட் பை செகண்ட் செய்கிறாங்களோ, அது எதெல்லாம் கடந்து முடிந்ததோ அது அப்படியே ரிப்பீட் ஆகும். தோற்றமும் அப்படியே இருக்கும், செய்த செயலும் அப்படியே செய்வான். ஏன்னா ட்ராமாங்கும்போது பதிவாயிரு. ஸோ பதிவான பிறகு எத்தனை முறை கேட்டாலும் அதே தோற்றம், அதே பேச்சு, அதே நடத்தை தான் இருக்கும். இது எவ்வளோ ஆச்சரியமான எல்லையற்ற ட்ராமாங்கிறார். கித்னா ஒண்டர் ஹே ஜோ ஏக் கா ஃபியூச்சர் ந மிலே தூசரே. அடுத்த ஆச்சரியம் என்ன? எத்தனை கோடான கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் 2 கண்ணு, மூக்கு, வாய் தான். ஆனால் ஒருத்தருடைய தோற்றம் போல இன்னொருத்தருடைய தோற்றம் இல்லை. இது எவ்வளோ இயற்கையினுடைய அதிசயம் பாருங்க. कैसे बेहद का बाप आकर सारे विश्व का सदगति करते
படாத்தே எக்பி ஒண்டர் ஹே. அடுத்த ஒண்டர் என்ன? எல்லையற்ற தந்தை வந்து முழு உலகத்துக்கும் சத்கதி கொடுக்குறாரு, அதுக்குண்டான கல்வி கற்பிக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். பகவான் வந்து பாடம் சொல்லி கொடுத்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் நல்நிலை ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் நம்ம சிந்திக்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? 84 பிறவிகளில் 84 விதமான தோற்றம், இத்தனை கோடி மக்கள், இத்தனை விதமான தோற்றம். எவ்வளோ ஆச்சரியமாக இயற்கை மனித உருவத்தை உருவாக்குது. ओम शांति। रूहानी बाप शिव बैठकर अपने रूहानी बच्चों को सालिग्राम को समझा रहा है. ஆன்மீக தந்தை சிவன் அமர்ந்து தன்னுடைய ஆன்மீக குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய சாலிகிராமுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். क्या समझा रहा है? பாபா என்ன புரிய வைக்கின்றார்? சிருஷ்டிக்கு ஆதி மத்தியந்தரா சம்ஜாத்தா. என்ன பாபா புரிய வைக்கிறாரு? உலக கால சக்கரத்தின் ஆரம்பம், இடை, இறுதி. இந்த ஞானத்தை பாபா நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். சம்ஜானே வாலா ஏகி பாப். இதை புரிய வைக்கக்கூடிய தந்தை ஒரே ஒருவர் தான். जो भी आत्मा अथवा सालिग्राम ही सबका शरीर का नाम. ஆத்மாக்கள்னு சொல்லக்கூடிய சாலிகிராம் அனைவருக்கும் அவரவருக்கென்று சரீரம் இருக்கு, அந்த சரீரத்துக்கு ஒரு பேர் இருக்கு. பாக்கி ஏகி பரமாத்மா ஜிஸ்கோ ஷரீர் நஹி. மற்றபடி ஒரே ஒரு பரமாத்மாவுக்குத்தான் அவருக்கென்று சரீரம் இல்லை. உஸ் பரமாத்மா கா நாம் ஷிவ் ஹை. அந்த பரமாத்மாவினுடைய பெயர் சிவன். உன்கோ ஹி பதீத பாவன் கஹா ஜாத்தா ஹை. அவரைத்தான் பதீத பாவன் என்று கூறப்படுகின்றது. वही तुम बच्चों की सारे विश्व के आदि मध्यंत का राज समझा रहा है. அவர்தான் குழந்தைகளாகி நமக்கு முழு உலகத்தினுடைய ஆரம்பம், இடை, இறுதி இவைகளுடைய ரகசியத்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். பாட் பஜானை के लिए सब यहाँ आते हैं. ஒவ்வொரு ஆத்மாக்கள் இந்த பூமிக்கு எதுக்கு வர்றாங்க? அவரவர்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக. एक भी समझाया विष्णु को 2 रूप है. இதுவும் புரிய வைக்கின்றார். விஷ்ணுவுக்கு 2 ரூபங்கள் உள்ளன. शंकर का तो कोई पाठ है नहीं. शंकருக்கு எந்த விதமான பாத்திரம் நாடகத்தில் இல்லை. एक सब बाप बैठ समझाता है. இவை அனைத்தும் பாபாவே உட்கார்ந்து புரிய வைக்கிறார். बाप कब आता है? பாபா எப்பொழுது வருகிறார்? जबकि नई सृष्टि की स्थापना पुरानी दुनिया का विनाश होना. எப்போ பாபா வந்து பழைய உலகத்தை அழித்து புது உலகம் ஸ்தாபனை செய்யணுமோ அந்த தருணத்தில் தான் வர்றார். बच्चे जानते नई दुनिया में एक आदि सनातन देवी देवता धर्म स्थापन होता है. குழந்தைகளுக்கு தெரியும் புதிய உலகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகின்றது. भक्तों सिवाय परमपिता परमात्मा के और कोई कर नहीं सकते. பரம்பிதா பரமாத்மா சிவனை தவிர வேறு யாரும் இதனை செய்ய இயலாது. वही एक परमात्मा जिसको परमात्मा कहा जाता. அவர்தான் பரமாத்மா, அவரை பரமாத்மா என்று கூறப்படுகின்றது. உன்கா நாம் ஹே சிவ். அவருடைய பெயரே சிவன் என்று சொல்ல. உன்கே ஷரீர் கா நாம் நகி படுத்தா. அவருக்கு தேகத்தின் ஆதாரத்தில் எந்த பெயரு கிடையாது. ஜோபி ஹே சப்கா ஷரீர் கா நாம். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவ ஆத்மாக்களுக்கும் ஷரீரத்தினால பெயர் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு பரமாத்மாவுக்கு ஷரீரமும் இல்லை, ஷரீரத்தின் அடிப்படையில் பெயரும் இல்லை. एक भी समझते मुख्य मुख्य जो है सब आ गया. இதில் முக்கியமானவர்கள் யாரெல்லாம் அது எல்லாரை பற்றி பாபா புரிய வச்சிட்டார். ड्रामा का चक्र फिरते फिरते अभी अंत आकर हुई. நாடக சக்கரம் சுழன்று சுழன்று இப்போ இறுதி நேரத்தை வந்து சேர்ந்து விட்டது. अंत में बाप ही चाहिए.
கடைசி தருணத்தில் தான் தந்தை வருகிறார். உनको ஜெயந்தி பி மனாத்தா ஹை, அவர்களுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடுறாங்க. शिव जयंती इस समय मनाते जबकि दुनिया बदलनी है. எப்போ உலகம் மாறக்கூடிய தருணம் வருதோ அப்போதான் அவர் வர்றாரு. அவர் வரக்கூடிய நினைவு தான் சிவ ஜெயந்தி என்று கொண்டாடுகின்றோம். கோர் அந்தேரேமே கோர் ரோஸ்னி ஹோ ஜாத்தா ஹை. பாபா வர்றதுக்கு முன்னாடி உலகம் அஞ்ஞான இருள், கும் இருட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் பாபா வந்து என்ன பண்ணிட்டாரு, முழு வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. அர்த்தாத் துக்கதாம் சே சுகதாம் ஹோனா. துக்கம் நிறைந்த உலகம் சுகம் நிறைந்த உலகமாக மாற வேண்டும். बच्चे जानते परमपिता परमात्मा शिव एक ही बार पुरुषोत्तम संगम युग पर आते. குழந்தைகள் தெரிஞ்சிட்டோம், பரம்பிதா பரமாத்மா சிவன் ஒரே ஒரு முறை புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் வர்றாரு. पुरानी दुनिया का विनाश नई दुनिया का स्थापन करना. பழைய உலகத்தின் விநாசம் மேலும் புது உலகத்தின் ஸ்தாபனை. பல நई दुनिया की स्थापना. முதல்ல பாபா வந்து என்ன பண்றாரு, விநாசம் பண்றது இல்லை, ஃபர்ஸ்ட் புது உலகத்தின் ஸ்தாபனை பண்றாரு. பீச்சே புராணி துனியா கா விநாஷ் ஹோத்தா. புது உலக ஸ்தாபனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழைய உலகத்தின் விநாசம் செய்கிறார். बच्चे समझते पढ़कर हमको होशियार होना है, देवी गुण भी धारण करना है. குழந்தைகள் புரிஞ்சிட்டாங்க, நம்ம படித்து புத்திசாலியாக மேலும் தெய்வீக குணங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அசுர்குண் பல்நாகி, தீய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாபாட்ட வர்றதே நம்மை நாம் மாற்றிக்கொள்ளதான். देवी गुण असुर गुण वर्णन चार्ट में दिखाना होता है. தெய்வீக குணங்கள் மற்றும் அசுர குணங்கள் இதை வர்ணிப்பது என்றோம். இதுல கூட பாபா என்ன சொல்றாரு, சார்ட்டுங்கிறது இருக்கணும். தெய்வீக குணம்னா என்ன, அசுர குணங்கள்னா என்னன்னு சார்ட் இருக்கணும். अपने को देखना हम किसके तंग तो नहीं करते. தன்னைத்தானே பாருங்க, நாம் யாருக்காவது தொந்தரவு செய்கிறோமா. झूठ तो नहीं बोलते, பொய் பேசுவதில்லை தானே. ஸ்ரீமத் கி கிலாஃப் तो नहीं चलता है. ஸ்ரீமத் என்ற பாபா போட்டுக்கிற அந்த கோட்டை தாண்டி நம்ம நடக்கக்கூடாது. கோட்டுக்குள்ள இருந்தால் தான் சேஃப்டி, அதை கோட்டை தாண்டி நம்ம நடக்கக்கூடாது. झूठ बोलना, किसको दुख देना, தங் கர்னா ராவன் கி காய்தா ஹே. பொய் பேசுதல், துக்கம் கொடுத்தல், பிறருக்கு நாம் தொந்தரவு செய்தல், இதெல்லாமே என்ன, ராவனுடைய வழிமுறை. ராம் கி காய்தா, இது ராமருடைய வழி அல்ல. ஸ்ரீமத் और असुरमत का गायन भी. ஸ்ரீமத் மேலும் அசுரமத் என்று கூட மகிமை பாடப்பட்டிருக்கு. ஆதா கல்ப் சல்தி ஹே அசுரமத். பாதி கல்பம் அசுர வழியில் நடக்கிறாங்க. ஜிஸ்ஸே மனுஷ அசுர் துக்கி ரோஹி பஞ்சம். இதன் மூலமா மனிதர்கள் அசுரர்களாக, துக்கமுடையவர்களாக, நோயாளிகளாக ஆயிட்டாங்க. 5 விகார் பிரவேஷ் ஹோ ஜா. அசுர வழி நடக்க நடக்க 5 விகாரங்கள் பிரவேசமாயிருது. பாப் ஆக்கர் ஸ்ரீமத் தேதே. இப்போ பாபா வந்து குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார். பச்சே ஜான்தே ஸ்ரீமத் சே ஹம்கோ தேவி குண் மில்னா. குழந்தைகள் தெரிஞ்சிட்டாங்க, ஸ்ரீமத் படி நடக்கும்போது என்ன ஆகும், குணங்கள் தெய்வீக குணங்களாக மாறிடும். அசுர குணோங்கோ பதல்னா ஹே. தீய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அகர் அசுர குண் ரக் ஜாயே பத் கம் ஹோ படே. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் மாற்ற முடியாமல் உங்களுக்குள்ளே இருந்ததென்றால் பதவியானது குறைந்துவிடும். जन्म जन्मांतर के पापों को बोझ जो सिर पर है नंबरवार पुरुषार्थ अनुसार हल्का हो जाएंगे. பல பிறவைகளாக தான் செய்த பாவத்தின் சுமைகள் தலைமையில் இருக்கு. அது அவங்கவுங்களுடைய முயற்சி பிரகாரம் என்ன ஆகுது,
அந்த பாவச்சுமை கீழிறங்குது, லேசாகிறாங்க. எக்பி சமஸ்தே அபியம் புருஷோத்தம் சங்கம். இது கூட குழந்தைகள் புரிஞ்சிட்டாங்க. நாம் இப்போ புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கோம். பாப் தோராபி தேவி குண் தாரண்கர் நய் துனியா கா மாலிக் பந்த். பாபா மூலமாக நல்ல குணங்களை நாம் கடைபிடித்து தெய்வீக உலகத்திற்கு நாம் எஜமானர்கள் ஆகிறோம். தோ சித்து ஹோத்தா ஹே புராணி துனியா ஜரூர் கலா. இதிலிருந்து என்ன நிரூபணம் ஆகுது? பழைய உலகம் என்பது விநாசம் ஆக போகின்றது. நயி துனியா ஸ்தாபனா பிரம்மகுமார் குமாரிய துவரா ஹோனிகை. புது உலக படைப்பு என்பது பிரம்மகுமார் குமாரிகள் மூலமாக நடைபெறுகின்றது. எபி பக்கா நிக்ஷை இஸ்லே சர்வீஸ் பர் லகி. எந்த குழந்தைகளுக்கு இதில் முழு நம்பிக்கை இருக்கின்றதோ அவங்க பாபா சேவையில் ஈடுபடுறாங்க. कोई न कोई का कल्याण करने की मेहनत करते रही. யாருக்காவது நன்மை செய்ய வேண்டும் என்ற முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார் முயற்சி பண்ணுவாங்க? இந்த புது உலகம் வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் தான். பிரம்மகுமார் குமாரிகள் புது உலக ஸ்தாபனம் பண்ணுறாங்க. சிவபாபா அவங்க மூலமாக இந்த காரியம் செய்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய குழந்தைகள் யாருக்காவது ஞான யோகத்தை சொல்லி கொடுத்து நன்மை செய்வாங்க. தும் சந்தி அமர பாய் பெஹன் கித்னா சர்வீஸ் கருது. உங்களுக்கு தெரியும் நம்முடைய சகோதர சகோதரிகள் எவ்வளோ சேவை பண்ணிட்டு இருக்காங்க. சப்கோ பாப்கா பரீட்சை தேத்தேர். எல்லாருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பாப் ஆயா ஹே ஜரூர் பலே பலே தோடோ கோபி மிலேகா. பாபா வந்திருக்காரு. ஆனால் இது யார் தெரிஞ்சுக்க முடியும்? கொஞ்சம் பேர் தான் இதை தெரிஞ்சுக்க முடியுங்கிறார். ஃபேர் விருத்தி கோபாத். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியாக. ஏக் பிரம்மா துவரா கித்தனை பிரம்மகுமார் பந்தே. ஒரு பிரம்மாவின் மூலமாக எத்தனாயிரம் பிரம்மகுமார்கள் உருவாயிருக்காங்க. பிராமண் குல் தோ ஜரூர் சாஹியே. பிராமண குலம் என்பது அவசியம் வேண்டும். तुम जानते हमको सभी ब्रह्म कुमार कुमारिया शिव बाबा के बच्चे बाई बाई है. நாம் இப்போ தெரிஞ்சிட்டோம், நாம் அனைவருமே பிரம்ம குமார் குமாரிகள், சிவ் பாபாவுடைய குழந்தைகள், ஆன்மீக ரீதியில் சகோதர சகோதரர்கள். அசல் में बाई बाई है, फिर प्रजापिता ब्रह्मा की बनते बाई बहन. உண்மையிலே நம்முடைய உறவு சகோதர சகோதராத்மா, எல்லாரும் ஆத்மா தான். சரீரத்தில் வரும்போது பிரம்மா குழந்தையும் போது என்ன ஆகிறோம்? மேல் ஃபீமேல், சகோதரன் சகோதரியா. फिर देवता कुल में जाएंगे तो संबंध वृद्धि होती है. தேவதா குலத்துக்கு போகும்போது அங்கே अनेक रिलेशंस இருக்கும். इस समय डायनास्टी तब होती जब राजा रानी नंबरवार गद्दी भी बैठते. இந்த நேரம் வம்சாவளிங்கிறது எப்போ உருவாகும்? வரிசை பிரகாரமாக ராஜா ராணி எல்லாமே கத்தியில் சிம்மாசனத்தில் அமர்ந்த பிறகு. அபி தொகை பிரஜா பிரஜா பர்ராட்சி. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாட்சி பிரஜைகள் மீது செலுத்துகின்ற அரசாட்சி. शुरू से लेकर पवित्र डायनास्टी अपवित्र डायनास्टी चली आई है. ஆரம்பத்திலேருந்தே என்ன பண்ணாங்க? தூய்மையான வம்சம் இருந்தது, அதுக்கப்புறம் தூய்மையற்ற வம்சமும் நடந்தது. பவித்ர டைனாஸ்டி தேவதாவும் को चलती है. தூய்மையான வம்சம் என்பது தேவதைகளுடைய வம்சம். बच्चे जानते 5 वर्ष पहले हेवन था. 5000 वर्ष पहले हेवन था. तो पवित्र டைனாஸ்டி. குழந்தைகள் தெரிஞ்சிட்டோம், 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹெவன் ஸ்வர்க்கம் இருந்தது. அப்போ எல்லாருமே தூய்மையான வம்சத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. உன்கா சித்திரபி ஹேனா. அந்த தூய்மையாக வாழ்ந்த அந்த தேவி தேவதைகளின் கற்சிலைகள் இருக்கின்றன அல்லவா. மந்திர் கித்னா ஆலஷீன் பனி. அந்த தேவி தேவதைகளுடைய கோவிலை எவ்வளோ அழகாக சுத்தமாக கட்டுறாங்க. और कोई की मंदिर नहीं, देवताओं को भी बहुत मंदिर. தேவதைகளுக்கு இருக்கிற மாதிரி கோவில் வேற எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. யாக்கி தௌடி. இது நினைவு என்ற ஓட்டப்பந்தயம். ரேஸ் ஹோத்தி ஹினா. ரேஸ் தெரியும் அல்லவா?
कोई अकेला अकेला दौड़ता है ரேஸும்போது யாரும் அதில் தனியாக ஓட மாட்டாங்க. தனியாக ஓடினா அது ஓட்ட பந்தயம்னே சொல்ல முடியாது. कोई जोड़ी को इकट्ठा बांध फिर दौड़ता. சில பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜோடியாக 2 பேருடைய காலையும் சேர்த்து வச்சு கட்டி ஓட சொல்லுவாங்க. அது ஒரு விளையாட்டு. यहाँ जो जोड़ा है वह इकट्ठा तो दौड़ी लहाने की प्रैक्टिस करती है. பாபா இங்கேயும் கணவன் மனைவி ஜோடியாக ஞானத்தில் வர்றவங்க இருக்காங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஓடுறதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சோச்சதே சத்தியமே ஐசா இக்கட்டா ஜோடி பஞ்ச். அவங்க என்ன யோசிக்கிறாங்க, சத்தியத்தில் நாமளே இணைந்த ஒரு ஜோடிகளாக பிறக்கணும். பல் நாம் ரூப் தோ பதல் ஜாத்தினா பெயரோ உருவம் மாறுகின்றது. வஹா ஷரீர் தொடைகி மில்தா ஹே. ஷரீர் தோ பதல்தா ரஹ்தா ஹே. ஒரே பிறவியில் இருக்கிற சரீரம் அடுத்த பிறவியில் இருக்காது. நிறம் மாறுது, மூக்கு மொழி எல்லாம் மாறும், எல்லாம் மாறிடும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ சத்தியத்தில் இதே மாதிரி நம்ம ஜோடியாக வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு பெயர் ரூபம் எல்லாம் மாறிடும். வகி ஷரீரத்தோடகி மில்தா. அதே சரீரம் சத்தியத்தில் கிடைக்குமா என்ன? ஷரீரத்தோ பதல்தா ரஹ்தா. சரீரம் மாறிட்டே. समझते आत्मा एक शरीर छोड़ दूसरा ले. आत्मा ஒரு शरीर விட்டவுடனே இன்னொரு शरीரத்தில் போய் प्रवेश. फ्यूचर्स तो दूसरा होगा ना. தோற்றம் இன்னொரு தோற்றம் ஆயிடும். परंतु बच्चों को वंडर लगनी चाहिए. जो फ्यूचर जो एक्ट सेकेंड बाई सेकेंड पास हो गया वह फिर 5 वर्ष बाद रिपीट होगा. குழந்தைகள் இதை நினச்சி ஆச்சரியப்படும். ஒரு சரீரம் மாதிரி இன்னொரு சரீரம் இருக்காது. ஒரு செகண்டில் யார் என்ன செய்கிறாங்களோ அது திரும்பி அடுத்த 5000 வருஷம் அதே செகண்ட் அதே மாதிரி நடப்பாங்க. இதில் எவ்வளோ ஆச்சரியமானது. 500 வருஷத்துக்கு பாத் ரிப்பீட். 5000 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி ரிப்பீட் ஆகும். கித்னா ஒண்டர்ஃபுல் நாடக் ஹை. எவ்வளோ அதிசயமான நாடகம். அவர் कोई समझा नहीं. வேறு யாரும் இதெல்லாம் நமக்கு புரிய வைக்க முடியாது. தும் ஜான்தே ஹம் சப் புருஷார்த் கர்த்தே ஹை. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க நாம் எல்லாமே முயற்சியாளர்களாக இருக்கோம். नंबर वार तो बनेंगे. वरिसे प्रहारமாக தான் நம்ம ஆகும். सब तो कृष्ण नहीं बनता. फ्यूचर सबको डिफरेंट होगा ना. தோற்றங்கள் எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். கித்தனா ஒண்டர்ஃபுல் நாடக். எவ்வளோ அதிசயமான நாடகம். ஏக்கி ஃபியூச்சர் நாமிலே தூசர். அதுலேயும் பாருங்கள், ஒருத்தருடைய தோற்றம் போல் இன்னொரு தோற்றம் இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் இத்தனை பிறவி எடுக்கிறாங்கன்னா அத்தனை தோற்றங்கள் இயற்கை உருவாக்கி கொடுக்குது. தும் ஜான்தே சப் புருஷார்த் கர்த்தே நம்பர் வார் தோ பனேங்கே. நீங்கள் தெரிஞ்சுட்டு எல்லாரும் புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வரிசை பிரகாரமாக தான் இருப்பாங்க. வஹி ஹுபஹு கேல் ரிப்பீட் ஹோத்தா. 5000 வருஷம் முன்னாடி என்ன நடந்ததோ அதே விளையாட்டு மீண்டும் இப்போ ரிப்பீட் ஆகுது. एक सब विचार का आश्चर्य. இதெல்லாம் சிந்திச்சு நீங்கள் ஆச்சரியப்படணுங்கிறார். कैसे बेहद का बाप आकर पड़ा. எல்லையற்ற தந்தை எப்படி படிப்பு சொல்லித்தரார். இது ஆச்சரியம் தானே. புள்ளியான பாபா பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர், சரீரமே இல்லாதவர். அவர் சத்தியத்தில் திரேதயத்தில் துவாபரயு கலியுகத்தில் காலச்சக்கரத்திலே வராதவர். அவர் நமக்கு இதெல்லாம் சொல்லித்தராருன்னு எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். कैसे बेहद का बाप आकर पड़ा. जन्म जन्मांतर तो भक्ति मार्ग में शास्त्रादि पढ़ते. பல பிறவிகளாக பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்கள் தான் படித்தோம். சாதுவும் கி கதா ஆதிபி. சாது சந்நியாசிகள் சொல்லக்கூடிய கதையும் கேட்டீங்க. अब बाप कहते भक्ति मार्ग का समय पूरा हुआ. இப்போ பாபா சொல்கிறார் பக்தி மார்க்கத்தின் நேரம் முடிவடைந்து விட்டது. अब भक्ति को भगवान द्वारा फल मिलता. இப்போ பக்தர்களுக்கு பகவான் மூலமாக பலன் கிடைக்கின்றது. एक भी नहीं जानते भगवान कब किस रूप. பகவான் யார், அவர் எந்த ரூபத்தில் வர்றாரு, இது யாருக்குமே தெரியாது. கபி கேத்தே சாஸ்திர பண்ணே சி பகவான் மிலே. பகவான் எப்போ வர்றாருன்னு தெரியாது. ஆனால் சில நேரம் சொல்கிறாங்க சாஸ்திரம் படிக்கிறதுனால பகவான் கிடைப்பாருன்னு. கபி கேத்தே யஹா ஆயிங்க, இங்கே வருவாருன்னு சொல்கிறாங்க. சாஸ்திர சே ஆக்கர் காம் ஹோ ஜாத்தா தோ ஃபிர் பாப் கோ கியூ ஆனா. சாஸ்திரங்கள் மூலமாகவே எல்லாம் நடந்துடும்னா அப்போ பகவான் இங்கே வர வேண்டியதாக இருக்குது. சாஸ்திர பண்ணி से भगवान मिल जाए तो बाकी भगवान आकर क्या करेंगे.
சாஸ்திரங்கள் படிக்கிறதுனால பகவான் கிடைச்சிருவாருன்னா அப்போ பகவான் இங்கே வந்து என்ன செய்வார்? ஆதா கல்ப் தும் சாஸ்திர படுத்தி தமோ பிரதான். பாதி கல்பமாக நீங்கள் சாஸ்திரங்கள் படித்து என்ன ஆயிட்டீங்க? தமோ பிரதான் ஆயிட்டீங்க. தும் பச்சோங்கோ சிருஷ்டி சக்கர் பி சம்ஜாத்தி ரத். பாபா குழந்தைகளுக்கு காலச்சக்கரத்தை புரிய வைக்கிறார். அவர் தெய்வீ சலன் பி சாஹியே. தெய்வீகமான நன்னடத்தை என்பதும் அவசியம் வேண்டும். ஏக் தோ கிஸ்கோ துக் நஹி தேனா. யாருக்கு நீங்கள் துக்கம் தரக்கூடாது. ऐसे नहीं कोई को विष चाहिए नहीं देते तो कोई दुख देना. அப்படி ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. யாருக்காவது நம்ம விக்காரங்கிற விஷம் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம அந்த விக்காரத்தில் அவங்களுக்கு துணை புரியலன்னா அவங்களுக்கு துக்கம் கொடுக்குறோன்னு அர்த்தம் இல்லை. ஹஸ்பண்ட் ஞானத்தில் இருக்காரு, ஒய்ஃப் ஞானத்தில் இல்லை. இப்போ இல்லற வாழ்க்கையில் விக்காரத்தில் போகலன்னா அந்த மனைவி துக்கப்படுவாங்க இல்லையா? மனைவி ஞானத்தில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஞானத்தில் இல்லை அப்படின்னா அந்த விகார வாழ்க்கையில் போகிறதுனால அவங்களுக்கு துக்கம் படுவாங்க. பட் அது துக்கம் கொடுக்குறதா அர்த்தம் இல்லை. பாப் கேத்தே நஹி. அந்த மாதிரி பாபா சொல்ல कोई ऐसे भी बुद्धू निकलते कहते ना बाबा कहते ना किसको दुख नहीं देना. சிலர் குழந்தைகள் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள் போல் இருக்காங்க. பாபா தான் சொல்லியிருக்கார்ல யாருக்கு துக்கம் தராதிங்கன்னு. விஷ் மாங்கத்தே तो उनको देना चाहिए. அப்போ ஒரு விஷம் கேட்குறாரு, அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். नहीं तो किसको दुख देना हुआ. இல்லைன்னா இது நம்ம துக்கம் கொடுத்ததாயிடும். ஐசே சம்ஜனே வாலா மூடமத்தி பி. அந்த மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய முட்டாள்தனமான மனிதர்கள் இருக்காங்க. பாப்கேத்தி பவித்திர ஜரூர் பண்ண. பாபா சொல்றார் அவசியம் இப்போ தூய்மையாக மாற வேண்டும். அசுர சலன் தெய்வீ சலன் கி சமச்சை. அசுர நடத்தைன்னு என்ன, தெய்வீக நடத்தைன்னு என்ன, இது கூட புரிஞ்சுக்கணும். மனுஷேக் நகி சமஸ்தே. மனிதர்கள் இது எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. பக்தோ கதேத்தே ஆத்மா நிர்லேப். அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது. குச் பி கரோ. என்ன வேணால் செய்யுங்க. குச் பி காவோ பியோ விகார்மே ஜாவோ கொய் ஹர்ஜான். நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, என்ன வேணால் குடிங்க, விகாரத்தில் வேணால் போங்க, என்ன வேணால் செய்யுங்க, ஆனால் எதுவுமே ஆத்மாவில் ஒட்டாதுன்னு சொல்லிடுறாங்க. ஐசிபி சிக்கலாத். அந்த மாதிரி கற்றுத்தர்றாங்க. कितने को पकड़ कर ले आते हैं, बाहर में वेजिटेरियन बहुत रखते हैं. ज़रूर अच्छा है तब வெஜிடேரியன் बनते हैं. நிறைய பேர் சாத்வீக உணவு உண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் நல்லவங்க, அதனால தான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. जब जातियों में वैष्णव होता है चीची चीज नहीं खाते. வைஷ்ணவ மதத்தை சேர்ந்தவர்கள் சீச்சியா உள்ளது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. जरूर अच्छा ही तब तो वेजिटेरियन. நல்லவர்களாக இருக்கனால தான் வெஜிடேரியன். மைனாரிட்டி होती है, तुम तो மைனாரிட்டி हो. இந்த மாதிரி வெஜிடேரியனாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான், மைனாரிட்டி தான். इस समय तुम कितने तोड़े हो. இந்த நேரம் நம்ம எவ்வளோ கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். ஆகிஸ்தே ஆகிஸ்தே விருத்தி को पाते रहेंगे. கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி ஆவாங்க. बच्चों को यही शिक्षा मिलती देवी गुण धारण करो. குழந்தைகளுக்கு பாபா இந்த படிப்பு சொல்லித்தராரு. தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க. சீச்சி வஸ்து இசை கோய் ஹாத் கா பனா ஹுவா நஹி காணி. சீச்சி பொருள் பிறர் சமைத்த உணவை நாம் உண்ணக்கூடாது. அதாவது பவித்திரம் இல்லாமல், ஞான யோகம் இல்லாமல் அவங்க சமைக்கிற உணவு நம்ம சாப்பிடக்கூடாது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கு உண்டான முக்கிய சாரம், अपने चार्ट में देखना. நாம் நம்முடைய சார்ட்டில் பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும்? हम श्रीमत के खिलाफ तो नहीं चलते. ஃபஸ்ட்டு ஸ்ரீமத்துக்கு புறம்பாக நாம் நடப்பதில்லை தானே. இரண்டாவது ஜூட் தோ நஹி போல்தே. பொய் என்பது பேசுவதில்லை தானே. மூன்றாவது கிஸ்கோ தங் நஹி கர்த்தே. நான் யாரையும் தொந்தரவு செய்வதில்லை தானே.
தெய்வீ குண் தாரண் கியா, நல்ல குணங்களை தாரணை செய்கின்றேனா, இதெல்லாம் நம்ம சார்ட்டில் பார்க்கணும். இரண்டாவது பாயிண்ட், படாய்க்கு சாசா தெய்வீ சலன் தாரண் கர்ணி, படிப்பின் கூடவே நடத்தையில் தெய்வீக நடத்தை, தெய்வீக குணங்கள் என்பது அவசியம் வேணும். பவித்திர ஜரூர் பண்ணா, பவித்திரமாக அவசியம். கோய்வி சீச்சி வஸ்து நெகி காணி, எவ்விதமான அசுத்தமான உணவுகள் சாப்பிடக்கூடாது. பூரா வைஷ்ணவ் பண்ணா ஹே, முழு வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும். ரேஸ் கர்ணி, இந்த ஆன்மீக ஓட்டப்பந்தயத்தில் கலந்து நாமும் ஓடணும். வரதானம், बाप के फरमान पर बुद्धि को काली रखने वाले व्यर्थ व विकारी स्वप्न से मुक्त भव. பாபாவுடைய கட்டளை பிரகாரம் புத்தியை காலியாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள் வீணான அல்லது விகாரமான கனவுகளிலிருந்து முக்தி அடைஞ்சிருப்பாங்க. बाप का फरमान ही सोते समय सदा अपनी बुद्धि को क्लियर करो. பாபாவுடைய கட்டளை உறங்கச் செல்வதற்கு முன்னால் தன்னுடைய புத்தியை கிளியர் ஆக்கணும். சாக வச்சு சாக புரோ சப் பாப்கே ஹவாலாக்க, நல்லதோ கெட்டதோ எல்லாம் பாபா கிட்ட அர்ப்பணிச்சிடணும், ஒப்படைச்சிடணும். அப்பனே புத்திக்கோ காலி கரோ, தன்னுடைய புத்தியை காலியாக்கிடும். ஃபுல் டே நாம் என்ன பண்ணோங்கிறது பாபாட்ட சொல்லும்போதே நம்ம புத்தியில் இருக்கிறதெல்லாம் காலியாயிடும். யார்கிட்டயா சொன்னால் என்ன சொல்கிறோம், அப்பா மனசு சுமையாக இருந்தவங்ககிட்ட சொன்ன உடனே மனசெல்லாம் லேஸ் ஆகிடுச்சு, காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்முடைய ஃபுல் டே சார்ட் பாபாட்ட சொல்லும்போது புத்தி காலி ஆகிடும். பாப்கோ தேக்கர் பாப்கே சாத் சொல், பாபாவையே பாருங்க, பாபா கூடவே தூங்கும். அக்கேலா நகி, தனியாக தூங்காதீங்க. अकेले सोते तो व्यर्थ बातों को वर्णन करते करते सोते तो तब व्यर्थ विकारे सो. நீங்கள் தனியாக தூங்குறீங்க அல்லது வீணான விஷயங்களை பேசிக்கிட்டே தூங்குறீங்க அப்படின்னா அதுதான் என்ன ஆகுது, உங்களுக்கு கனவுகளாக வருகின்றது. எக்பி அல்பேலாப்பன் ஹே, இது கூட சோம்பேறித்தனம். इस अलबेलापन को छोड़ फरमान पर चलो व्यर्थ विकारी स्वप्न से मुक्त. இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. இந்த சோம்பேறித்தனம் தூங்கும்போது ஃபுல் டே சார்ட் பாபாட்ட சொல்லிவிட்டு பாபாவுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு பாபா கூட தான் தூங்கணும், தனியாக தூங்கக்கூடாது. இல்லை யார்கிட்டையாவது வீணான விஷயங்கள் பேசிக்கிட்டே நம்ம தூங்கக்கூடாது. இது கூட சோம்பேறித்தனங்கிறார். இதனால் வீணான மற்றும் விகாரமான கனவுகள் வருது. ஸ்லோகன் தக்தீன் வ ஆத்மா ஹி சச்சி சேவா துவரா சர்வகாஷ். அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் உண்மையான சேவையின் மூலம் அனைவருடைய ஆசீர்வாதத்தை அடைகிறார்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாக்கள் உண்மையான சேவையின் மூலமாக அனைவருடைய ஆசீர்வாதத்தை அடைகிறார்கள். நல்லது. அவ்வக்த இஷாரால பாபாவின் சன்ஸ்காரம் சதா பரந்த மனப்பான்மை, கல்யாணக்காரி, சுயநலமற்ற தன்மை, இரக்க உள்ளம், பர உபகாரிய ஆகிய குணங்களாக இருந்தன. அதே போன்று குழந்தைகளாக நீங்கள் தங்களின் சம்ஸ்காரமும் இருத்தல் வேண்டும். சதா தங்களுக்குள் ஒற்றுமை, ஸ்நேகம், சகயோகியாக இருந்து சம்ஸ்காரங்களோடு இணைந்திருப்பது இவையே மகான் நிலை ஆகும். சம்ஸ்காரங்களின் மோதல் இருத்தல் கூடாது. ஆனால் சம்ஸ்காரங்களோடு இணைந்து டான்ஸ் செய்யுங்கள். சம்ஸ்காரங்களோடு இணைவது என்றால் சம்பூர்ண நிலையையும் சமயத்தையும் சமீபத்தில் கொண்டு வருவதாகும். இதுதான் பாப் சமான் சன்ஸ்காரம். நல்லது. ஓம் சாந்தி. என் வாழ்வும் நீயே பாபா, என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா,
பாகியம் போதும் பாபா என் உயிரும் நீயே பாபா என் வாழ்வும் நீயே பாபா என் உயிரும் நீயே பாபா என் வாழ்வும் நீயே பாபா. ஆசைக்கு அடிமையில்லை உன் அன்புக்கு நான் அடிமை என் ஆசைக்கு அடிமையில்லை உன் அன்புக்கு நான் அடிமை நான் என்ற வார்த்தைக்கு அடிமையில்லை ஓம் என்ற வார்த்தைக்கு நான் அடிமை மனிதனின் அன்புக்கு அடிமையில்லை உன் கருணைக்கு நான் அடிமை புகழுக்கு அடிமையில்லை உந்தன் மகிமைக்கு நான் அடிமை என் உயிரும் நீயே பாபா என் வாழ்வும் நீயே பாபா என் உயிரும் நீயே பாபா என் வாழ்வும் நீயே பாபா. குணத்திற்கு அடிமையில்லை உன் குணத்திற்கு நான் அடிமை தீய குணத்திற்கு அடிமையில்லை உன் குணத்திற்கு நான் அடிமை தாழ்த்தும் இச்சைக்கு அடிமையில்லை இறைவனின் சக்திக்கு நான் அடிமை மாயையின் சக்திக்கு அடிமையில்லை உந்தன் முரளிக்கு நான் அடிமை உலகிற்கு அடிமையில்லை உந்தன் சேவைக்கு நான் அடிமை என் உயிரும் நீயே பாபா என் வாழ்வும் நீயே பாபா என் உயிரும் நீயே பாபா என் வாழ்வும் நீயே பாபா மனதில் உன்னை சுமப்பேன் பாபா அன்பால் உன்னை வெல்வேன் பாபா மனதில் உன்னை சுமப்பேன் பாபா அன்பால் உன்னை வெல்வேன் பாபா இந்த ஆனந்தம் போதும் பாபா இந்த பாகியம் போதும் பாபா என் உயிரும் நீயே பாபா என் வாழ்வும் நீயே பாபா என் உயிரும் நீயே பாபா என் வாழ்வும் நீயே பாபா. யாசிக்காமல் இயல்பான எண்ணங்களால் இறைவனிடம் அனைத்தையும் பெறுங்கள்.
receive from God with your innate thoughts without asking.